இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நாமத்தின் மகிமை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 79:9 வசனத்திலே சொல்லப்பட்டபடி, தேவனே உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது, அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் சமாதான பிரபு. இந்த நாளிலும் கூட சமாதான பிரபு என்கிற அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதே யார் யாருடைய இல்லத்திலே சமாதான குறைச்சலோடு காணப்படுகிறீர்களோ, தேவன் சமாதானத்தின் நதியை உங்களுடைய வீடுகளிலே பெருகச் செய்வாராக, சமாதானத்தை நதி போல புரண்டு வரும்படி செய்வாராக. அவருடைய நாமம் சமாதான பிரபு என்பது, அவர் சமாதானத்திலே பெரியவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி யோவான் 14 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கும். பதறுகிற காரியம் சிதறி போகும் என்று பழமொழி சொல்வார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். இதைத்தான் பிலிப்பியர் 4 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரை நம்பியிருப்பது மாத்திரம்தான், அவரை பற்றி கொள்வது மாத்திரம்தான், அவரை சார்ந்து கொள்வது மாத்திரம்தான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் அவரை மேல் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாம் நாம் இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் நம்மோடு கொடுத்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். யெகோவா ஈரே என்று சொல்லி அவருடைய நாமம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி வசனம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை தன் நம்பிக்கையாக தன் கண்மலையாக கொண்ட யாரும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த கண்மலையானவர் நமக்குள்ளே சமாதான பிரபுவாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் சமாதானம் அற்ற சூழ்நிலையிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரை விசுவாசிக்காத நிலைமைதான் ஒருவேளை துன்மார்க்கமான சூழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசித்தோமானால் நம் சமாதானமாக இருக்க முடியும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. துன்மார்க்கம் என்பது அவரை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அவரை விசுவாசிக்காத ஒரு நிலை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எந்தெந்த காரியமெல்லாம் துன்மார்க்கத்தின் காரியமாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்பது நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய வீட்டிலே சமாதானம் இருக்க முடியாது. மதுபானம் கலங்க பண்ணுகிறது, அது அமளி பண்ணுகிறது, அது குடும்பத்தை சுக்குநூறாக உடைக்கிறது. அந்த குடிக்கிறவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவருடைய குடும்பத்தினருக்கும் மிகுந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறது. அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்க முடியாது. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கத்திற்கு, ஒரு மதுபான வெறிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் சமாதான பிரபுவாய் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வந்து சமாதானம் தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய மனதை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. இன்னும் நாம் வேதத்தில் வாசிப்போமானால் சகேயு மிகப்பெரிய மனிதனாக இருக்கிறார். அவர் ஆயக்காரனாக இருந்து வரி வசூல் செய்கிறவராய் அநியாய சம்பாத்தியத்தை வைத்து கொண்டவராய் இருக்கிறார். ஒரு நாளிலே அவர் இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆவலோடு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். அவர் குள்ளனாய் இருந்தபடினாலே ஆசையோடு அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை எப்படியாயிலும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இயேசுவை
அந்த இடத்துல இருவரும் சகேயும் இயேசுவும் சந்திக்கிற அந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிவோம். இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எனக்கு நான் எதையாகிலும் அதிகமாய் வாங்கியிருந்ததுண்டானால் அதையெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் சகேயுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு சமாதானம். ஒருவேளை அந்த அநியாய சம்பாத்தியங்கள் அவனுடைய கையில் இருக்கும் பொழுது, கை நிறைய பணம் இருந்தாலும் அவனுடைய மனதிலே சமாதானம் இருந்திருக்காது. மனதிலே சமாதானம் இல்லாதவனாய் அவன் இயேசுவை தேடி ஓடுகிறான். இன்றைக்கும் யார் யார் மனதிலே சமாதானம் இல்லாதவர்களாக இருப்பீர்களோ, ஒருவேளை வீடு நிறைய பொருட்கள் இருக்கலாம், வேண்டியதை வாங்குகிற அளவுக்கு வசதிகள் இருக்கலாம், நீங்கள் நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் மனதிலே சமாதானம் இல்லை. இயேசுவை தேடி இயேசுடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் பார்த்த மாத்திரத்திலே, அவரோடு பேசின மாத்திரத்திலே தன்னுடைய நிலைமை அவன் உணர்ந்தவனாய், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவனாய், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவனை நாம் காண முடிகிறது. ஆகவே அநியாய சம்பாத்தியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்குமானால் அது துன்மார்க்கமான ஜீவியம். அங்கே சமாதானம் இருக்க முடியாது. மதுபானம் பண்ணுகிறவர்கள் சமாதானமாக இருக்க முடியாது. இன்னும் பண ஆசை, பதவி ஆசை போன்ற ஆசைகளிலே சிக்கி தவிக்கிறவர்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமையான வேறு உங்களுக்குள்ள இருக்குமானால் அங்கே சமாதானம் இருக்காது. அது துன்மார்க்கத்தின் காரியம். இந்த பண ஆசை, இச்சைகள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இச்சையினாலே எந்த தவறையும் செய்வதற்கு துணிகிறவர்களாய் அநேகர் காணப்படலாம். அவர்களுக்குள்ளே நிச்சயமாக சமாதானம் இருக்காது. அது ஒரு துன்மார்க்கத்தின் எல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் பயம் நமக்குள்ளே இருக்குமானால் அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. பயத்தினாலே கலக்கம், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. ஏரோது ராஜாவுடைய அரண்மனையிலே சாஸ்திரிகள் வந்து விசாரிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டவுடனே அவனும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு இருந்த சமாதானமே போய்விட்டது. பாருங்கள், என்னை அறிய எனக்கு தெரியாமல் இன்னொரு ராஜாவா, அப்படியானால் என்னுடைய ராஜாங்கம் என்னவாவது என்று சொல்லி அவனுக்குள்ளே தோன்றுகிற பயம் அந்த சமாதானத்தை எடுத்து போட்டது. பயப்படுகிறவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்க முடியாது. நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இருப்பீர்களானால், அவருடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களா இருப்பீர்களானால், அன்பானது பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே. பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்படியானால் தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பியிருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தராய், சமாதான பிரபுவாய் உங்களுடைய வீட்டுக்குள்ளே அவர் கிரியை செய்ய அவர் காத்து நிற்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே, நிறைய பேருடைய வீடுகளுக்குள்ளே காணப்படுகிற மிக மோசமான ஒரு சுபாவம் ஈகோ, தன்மானம், தன் சுய கௌரவம், அகங்காரம், இப்படிப்பட்ட காரியங்களினாலே இவையெல்லாம் துன்மார்க்கத்தின் எல்லையாக காணப்படுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்டவைகளை பெற்றிருக்கிறவர்கள் சமாதானமாக இருக்க முடியாது. எனக்கு என்னை முக்கியப்படுத்துகிற அந்த காரியம், நான் என்கிற வார்த்தையை முக்கியப்படுத்துகிற அந்த காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் அங்கே சமாதானம் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தின் எல்லைகளை உடைத்து எறிந்து தேவ சமாதானத்தினால் உங்களை நிரப்பும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் பயப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்வோமானால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் சமாதான பிரபுவாக நாங்கள் உம்மை தியானித்தோம். ஆண்டவரே, நீர் சமாதானத்தை தருகிற தேவன். ஆனால் எங்களுக்குள்ளே காணப்படுகிற துன்மார்க்கத்தின் காரியங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது, அழித்து போடுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே, நீர் சமாதான பிரபுவாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக, ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக, ஒவ்வொரு ஆத்துமாவிற்குள்ளாக நீர் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இருக்கிற அந்த சுய கௌரவங்கள், அகங்காரங்கள்,
ஆண்டவரே சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கிற காரியங்கள், பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் வேரோடு சுட்டரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு சமாதானம், இந்த குடும்பங்களை, இந்த சமாதானம் ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால். இந்த நாமத்தின் மகிமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமை மேறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.